செய்தி. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய ஜலசந்தி பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கிறது. மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய ஜலசந்தி பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய ஜலசந்தி பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.